ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மெய்னாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் நான் என்ன கொடுத்துருக்கேனோ அதுதான் இன்றைக்கி வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டுமே வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சின்ன சேஞ்சுக்கு நிறைய லைவ் வாய்ஸ் அப்படியே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க பேசின விஷயங்கள், அதுக்கப்புறம் பரிதாபங்களில் சுதாகர் சொல்லுவார், இந்த ரைம்ஸ்லலாம் வந்து காலையில் குருவிங்கள்லாம் குக்கு கூ கிக்கி அப்படின்னு பாடுறதெல்லாம் கேட்குறக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி குருவி கத்துறது, தண்ணி ஓடுற சத்தம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அப்படியே லைவாக ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு கேட்குறக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். காலையில் கிளம்பி கோயிலுக்கு தான் போயிட்டுருக்காங்க. சிவகிரி பொன்காளியம்மன் கோவில் தான் எங்கள் குலதெய்வம் கோயில். அதாவது அப்பா சைடு குலதெய்வம் கோயில். அங்கே போகிற வழியில் தான் இந்த ஒரு வாய்க்காலில் தண்ணி நல்லா ஓடிக்கிட்டு இருந்ததை ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம பக்கத்தில் போய் நின்னோம் அப்படின்னாவே அந்த சில்னஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் ஆகும் இல்லையா? அதுலேயும் இந்த சத்தத்தோடு கேட்டுகிட்டே நிற்கும்போது நம்ம இறங்கி குளிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் நிச்சயமாக வரும். எனக்கு தண்ணினா பயங்க. எனக்கு ஸ்விம்மிங் கூட தெரியாது. ஆனாலும் குளிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுவேன். வீட்டில் அப்பாவுக்கு, தம்பிக்கு, என் ஹஸ்பண்டுக்கு, என் முகிலுக்கு கூட ஸ்விம்மிங் தெரிஞ்சிருச்சுங்க. அவனும் கற்றுக்கிட்டான். ஆனால் இன்னும் எனக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்ச பாடில்ல. அது வந்து கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கிளாஸுக்கெல்லாம் ஒரு காலத்தில் போனேன். ஆனால் அது என்னன்னு தெரியல. அந்த தண்ணி பயம் இன்னும் எனக்கு இருக்குது. ஆனால் உங்கள் யாருக்காவது ஸ்விம்மிங் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஸ்விம்மிங் கற்று வச்சுக்கிறது நிஜமாகவே ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் ஏற்கனவே ஸ்விம்மிங்கெல்லாம் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா நிஜமாகவே நான் உங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப கிரேட். சிவகிரியில் பொன்காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குங்கிறனால தான் கோயில் இப்படி இருக்குது. அதனால் நிறையா பக்கம் இடித்து போட்டிருந்துருப்பாங்க. அதனால தான் இங்கே இன்னும் பொங்கல் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். காலையில் நேரமே பழனியிலேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நவியோட சித்தி ஒரு மூலனூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே இருக்குங்க. அங்கே போகிறாங்க. அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. இவங்க இங்கேருந்து கிளம்பி அங்கே போகும்போதே மணி 10 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் அங்கே போய் ரீச் ஆனாங்க. இங்கே கோயிலுக்கு பக்கத்துலேயே சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குங்க. இங்கே இந்த கோயிலில் மட்டும் இல்லை, நிறைய கோயில் பக்கத்தில் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த இரும்பு தோசைக்கல், இரும்பு கடாய், அதுக்கப்புறமா அருவாமனை இருக்குது இல்லையா, அதுக்கப்புறம் மொரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விற்பாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டாங்கன்னா அது பல வருஷத்துக்கு உழைக்குங்க. அம்மாலாம் அந்த மாதிரி தான் அருவாமனை ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த இரும்பு கல், இதெல்லாம் இந்த மாதிரி கோயில் பக்கத்துலேருந்து வாங்கிட்டு வந்து ரொம்ப வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கடையில் போய் பார்த்து வாங்குறத விட இந்த மாதிரி கோயில் பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடைகள், அதெல்லாம் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் நேரடியாக போய் வாங்கி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். முறம் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கூடை, அதுக்கப்புறம் ஒரு கோவிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, ஹேண்டிலோட ஒரு சின்ன பேஸ்கெட் மாதிரி, அது இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. அதுலேயும் இந்த பெருசு பெருசாக இருக்க கூடையெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். கொஞ்சம் ஃப்ளாட் பேஸோட அகலமாக இருக்கிற கூடையெல்லாம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து அதில் தான் கழுவி எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் மிளகாயெல்லாம் அதில் தான் கொட்டி காய வைப்பாங்க. இந்த மாதிரி இந்த கூடை இல்லாத வீடே இருக்காது. நிறைய கூடைகளாக தான் இருக்கும். உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அம்மா அந்த கடையில் போய் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க, அம்மாவும் ஒன்று வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த முறம்லாம் எடுத்துகிட்டு வரல. அதுலேயும் பொதுவாக வீட்டில் 2 முறமாக தான் வாங்கி வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அது ஏன் அப்படி சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் சொல்லுவாங்க, முறம்னா 2ஆவது இருக்கணும், வாங்குறது 2ஆக வாங்கணும் அப்படின்னு. என்கிட்டேயும் இங்கே 2 இருக்குது. இப்போது நவியோட சித்தி ஊருக்கு வந்துட்டாங்க. திண்ணை வீடு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா, அங்கே தான். நிறைய பேருக்கு அந்த வீடு ரொம்ப பிடிக்கும். கமெண்ட்ஸ்லேயுமே சொல்லியிருந்தீங்க, கட்டுனா இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்லாம். இந்த மாதிரி ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா மாட்டுப் பொங்கல் தான் நல்லா கொண்டாடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு பொங்கலே. இந்த தை பொங்கல் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வைக்க மாட்டாங்க. மாட்டுப் பொங்கல் தான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. கோலம் பாருங்கள், சூப்பராக போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே வந்து நவியோட சித்தி பொண்ணு இருக்காங்க. சித்தி பொண்ணு வந்து கோயம்புத்தூரில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளும் லீவுக்கு தான் வந்திருக்கா. அக்கா சாப்பிட்டு பொறிச்சுக்கலாம் வாங்க 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 பசிக்கு. அக்கா பொறிச்சுக்கலாம் வாங்க, நாங்கள் பொறிச்சு தருவாங்க.
நல்லா குளு குளுன்னு இந்த தோப்புக்குள்ளே திண்ணை வீடு வச்சு அந்த வீட்டில் வாழ்கிறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் தனி சுகம். ஒரு ஹெவன்லியான ஃபீல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒருத்தங்க என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க, ஒரு வேளை உங்களுக்கு இங்கே வேலையெல்லாம் போய் இந்தியா போகிற நிலமை வந்துச்சுன்னா நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு ஏதாவது பேக்கப் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சந்தோஷமாக நான்லாம் பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுவேங்க. ஏன்னா நான் யுஎஸ் இங்கே வரும்போதே ஃபஸ்ட் டைம் வந்தேன் இல்லையா, அப்போ வரும்போதே ஐயா சூப்பர் ஜாலி அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் நான் வரவே இல்லை. இவங்க எல்லாரையும் விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு வந்தேன். அதனால திரும்ப போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு வருதுன்னா எனக்கெல்லாம் ஜாக்பாட் அடித்த மாதிரி. எனக்கோ என் ஹஸ்பண்டுக்கோ அதில் எந்த சிரமமும் இருக்க போகிறதில்ல. நாங்கள் அடாப்ட் ஆயிடுவோம் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும். ஆனால் அடாப்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பசங்க தான். ஒன்ஸ் அவங்க ஸ்கூலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு, இங்கே ஒரு ரொட்டீன்குள்ளே அவங்க செட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்கள இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்க ஸ்கூலில் சேர்க்கும்போது இனிஷியலாக அந்த ஸ்கூல் சிலபஸ் ஆகட்டும் இல்லை அந்த ரொட்டீன் ஆகட்டும் அவங்க அடாப்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்குவாங்க. ஆரம்பத்தில் சிரமப்படுவாங்க. அதுலேயும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் மிடில் ஸ்கூல் வரைக்கும் கூட ஓகே, ஓரளவுக்கு நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் ஹை ஸ்கூலெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த டீனேஜ் அந்த ஏஜில் இருக்க பசங்களை கொஞ்சம் அடாப்ட் பண்ண வைக்கிறது கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டம். அதில் நிறைய சேலஞ்சஸும் இருக்குது. மேபி நான் வேறு ஏதாவது வீடியோவில் அதை பற்றி ஒரு நாள் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்குங்க, அதுதான் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. நவி அவங்க சித்தி அம்மாட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, எல்லாமே நல்லா இருக்கா, டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு. நிறைய செஞ்சுருந்தாங்க, பணியாரம், இட்லி, சட்னி வெரைட்டிஸ் எல்லாம் இருந்தது. அதான் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க, நல்லா இருக்காவா, எனக்கெல்லாம் யாராவது செஞ்சு கொடுக்க மாட்டாங்களான்னு தான் இருக்குது அப்படின்னு. அப்படி அம்மா சொல்கிறப்ப தான் எனக்கு தோணுச்சு, இது பொதுவாகவே எல்லா லேடிஸ்குள்ளேயுமே இருக்கிற ஒரு மைண்ட் வாய்ஸ் தான் இல்லைங்களா. எல்லாம் அவசர அவசரத்தில் ஓடிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு பிஸியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம செஞ்சு நம்மளே சாப்பிட்ற மாதிரி தான் நிறைய பேர் வீட்டில் இருக்குது. அதனால் யாராவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா நமக்கு நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒர்க் பண்ணுறவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், இப்போ என் தம்பியும் நவியும் எடுத்துக்கோங்க, மாற்றி மாற்றி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒன்று அவசரத்தில் செஞ்சு டிஃபன் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிவிட்டு அவள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடுவாள். ஸோ இது ஒர்க்கிங் விமன் ஹோம் மேக்கர்ஸ் அப்படின்லாம் இல்லை, எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும், நமக்கு யாராவது செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா, அப்பாடான்னு உட்காந்து சாப்பிட மாட்டோமா அப்படின்னு. எங்கள் வீட்டு பிரின்சஸ் வந்து வயல்வெளியில் நடக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு மியூசிக்கை போட்டுருவோம். இது நவியோட தோட்டங்க. இங்கே குமாரபாளையம் வந்துட்டாங்க. சாயந்தரமாக தான் மாட்டுப்பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது எல்லாமே. இங்கே தோட்டத்தில் இருக்க சாலையில் வெளியில் வாசலில் கோலம்லாம் போட்டு 2 பொங்கல் தான் இங்கேயும் வைக்கிறாங்க. கண்டிப்பாக வெண்பொங்கல் வைப்பாங்க. ஸோ மாட்டுப்பொங்கல் வைக்கிற எல்லாருக்குமே தெரியும், வெண்பொங்கல் கண்டிப்பாக இருக்கும். அதனால் 2 பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் வெண்பொங்கல்னால் நம்ம குக்கரில் டெய்லி வைப்போம் இல்லைங்களா, பருப்பெல்லாம் போட்டு, அந்த மாதிரி கிடையாது. வெள்ளை சாப்பாடு மாதிரியே தான் பொங்கல் வந்து செஞ்சு வைப்பாங்க. அது வந்து போட்டு இந்த பல காய்கறிகள் சேர்ந்து குழம்பு வைக்கிறோம் பாருங்கள், அது அதில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள்லாம் நம்ம வீட்டில் எப்படி மாட்டுப்பொங்கல் கொண்டாடுனீங்க அப்படின்ட்டு முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சாயந்தரத்துக்கு மேலே தான் அதிகமாகவே கொண்டாடுவாங்க இல்லையா, பகல் நேரத்தில் அதிகமாக இருக்காது. நிறைய ஊர் சைட்லலாம் வந்து சாயந்தரத்துக்கு மேலே அதுவும் இருட்டிரும் சில சமயம்லாம். பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்களா, பொங்கலோ பொங்கல். வேண்டாமா 3 பேர் போட்டா போதுங்க.
பொங்கல் நல்லபடியாக விழுந்துருச்சு. பொதுவாகவே இந்த மாதிரி அரிசி ஃபஸ்ட்டு எடுத்து போடுறது வீட்டில் எல்லாருமே போடலாம். அது ஜென்ஸ்லாம் போடக்கூடாது, லேடீஸ் தான் போடணும் அப்படிங்கிற கான்செப்டெல்லாம் கிடையாது. எல்லாருமே போடலாம். 3 பேர் போடலாம், அப்படி இல்லைன்னா 7 பேர் போட சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸில் போடணும் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. போடுங்க 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 வாங்க வாங்க எல்லாருமே போடுங்க. அது லட்சுமி இருக்கா அப்படி இல்லை போடுங்க. பொங்கல் எல்லாம் ஊற்றி போட்டு வச்சுட்டு அரிசியும் போட்டாங்க இல்லையா, இனி வந்து மாடு ஆடுக்கெல்லாம் பொட்டு வச்சு விடுவாங்க, புகை காட்டுவாங்க. அதில் வந்து ஆட்டுக்குட்டி காமிக்கிறப்ப அது கொஞ்சம் பயந்துக்குச்சு. அதுக்கு எங்கள் அப்பா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. ஏன்னா பொதுவாகவே கெடா வெட்டும்போது தான் அந்த மாதிரி அலங்காரமெல்லாம் பண்ணி அதுக்கிட்ட வந்து நம்ம துளுக்கு கேட்போம் இல்லையா, தலையை துருக்கிருச்சு அப்படின்னா அவ்வளோதான் போச்சு. அதனால் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு கொஞ்சம் அது பயப்படும். இங்கே தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய முருங்கை மரம் வச்சுருப்பாங்க. நிறைய காய் லாஸ்ட் டைம் போனப்போ நாங்கள் பார்த்தோம். இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல. வீட்டில் முகிலுக்கு முருங்கைக்காய்னா ரொம்ப இஷ்டம். போயிட்டு அதை கட்டி பிடிச்சிக்கிட்டான் அந்த மரத்தையே. அந்தளவுக்கு அவனுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. நீங்கள் அப்படி இப்படி போட்டுருங்க. பொட்டு மாலை மரியாதை வச்சதாடி எனக்கு பண்ணுறாங்களேன்னு நினைக்கிறேன். தலையை ஆட்டிட்டேன்னா சோழி முடிஞ்சு. அதுக்குத்தான் மாட்டேங்குது. அது ஒழிஞ்சிருச்சு போய். ஐயோ அடுத்து நம்ம கிட்ட வர்றாங்க. வா 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 ஒண்ணும் பண்ணல உன்னைய வா. இன்னைக்கு மாலை மரியாதை செஞ்சாலே அதுக்கு யோசனை வரும்ல. நீ அவ்வளவுதானேப்பா. கொம்புக்கு இருந்த கடவுள் ஏய் நீ வா காருக்கு போடுற மாதிரி நீ வாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்க. எங்க அப்பா அப்படிதாங்க பூசுவாரு. என் தம்பி தான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏன்னா காருக்கு பூசுகிற மாதிரி நீ பாட்டுக்கு முன்னாடி பின்னாடின்னு பூசிக்கிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு. காவி அடித்து விடுவாங்க அந்த மாட்டோட கொம்புக்கெல்லாம். ஆனால் அன்றைக்கி அவங்க அடிக்கலை போல இருக்குது. நிறைய பேர் கலர் அடித்து பார்த்துருக்கேன். பட் ஆனால் கலர்லாம் அடிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. காவி தான் அடிக்க சொல்லுவாங்க. பார்த்துப்பா. அப்படியே சொல்லி சுத்திவாங்க. அப்படியே பின்னாடி நீங்க சுத்தி வந்துருங்க. அவ்வளோதான் போக வந்துருச்சு. வருது வாரு போக. போகுது. பயப்படுது அது. அதெல்லாம் பாவம் அதுங்களுக்கு எப்படி தோணும்னா, என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கின்னு நமக்கு ஓவர் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அதனால தான் லைட்டாக கொஞ்சம் ஜெர்க்கு கொடுக்குதுங்க எல்லாமே. பாப்பா இருங்கப்பா அப்பா காட்டுங்க. வாய் வச்சிருப்பாரு. போதுங்க. நல்லா இருக்கு. உனக்கு பட்டை நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஏய் போஸ் கால் தூக்கி வச்சு போஸ். 2 பொங்கலுமே ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுட்டாங்க. இனி சாமி கும்பிட்டுட்டு மாட்டுக்கெல்லாம் கொண்டு போய் ஊட்டி விடுவாங்க. சாணியில் பிள்ளையார் கண்டிப்பாக பிடிச்சு வைப்பாங்க. அதே மாதிரி நெரசொம்பு தண்ணியும் வைக்கணும் அப்படின்றவாங்க. அதெல்லாமே வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது. மாட்டுக்குட்டி காட்டு. நினைக்கிறேன்
நீங்க தான் கும்பிடணும் முதல்ல. நீங்க நினைக்கிறீங்க இதை எடுத்து போடுறதுக்கு ஏன் போட்டு நீ அந்த கதையை கும்பிடாத நீங்க தான் ஃபர்ஸ்ட் கும்பிடணும். நல்லா வெள்ளம் விளைச்சு நல்லா நல்லா கும்பிடுமா நீங்க மாடு எப்படி வேடிக்கை. ரெண்டு ட்வின்ஸ் மாதிரி இருக்கு. இங்க பாருங்க போஸ். எப்படி இங்கே தோட்டத்துக்கு அந்த ரோடு போகுது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த பக்கம் சின்ன ஒரு வாய்க்கால் மாதிரி நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருந்துருப்பேன். அதில் இப்போ தண்ணி இல்லை. இங்கே குமாரபாளையத்தில் உள்ளே என்டர் ஆகும்போதே இந்த நல்லதங்கா ஓடை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் தண்ணி எடுத்து விட்டாங்க அப்படின்னா இந்த வாய்க்கால் ஃபுல்லாக தண்ணி போய்கிட்டு இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டைமில் பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நவி. கண்டிப்பாக மழை நல்லா பெய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி நிறைஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஓடையில் தண்ணி வரும்போது தான் இங்கேயும் எடுத்து விடுவாங்க போல இருக்குது. அதுவும் முன்னாடி அங்கே அப்பா நடக்கிறாரு பார்த்தீங்களா, அதுக்கு அந்த பக்கம் தான் அங்கே வாய்க்கால் போகுது. அதில் இன்னும் தண்ணி நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். இவங்க மட்டும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அடம் பிடிச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஊட்டி விட்டாங்க. ஏன்னு தெரியலை, பிடிக்கலையா இல்லை என்னத்தையோ கொடுக்குறாங்களா அப்படின்னு நினச்சிக்கிச்சோ என்னவோ, வாயவே திறக்க மாட்டேன்ருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஊட்டி விட்டுருக்காங்க. அவ்வளோதான் குண்டாவோட சாப்பிட்ட சரி. போஸ் கூட மாறலிங்க அதே இடத்துல. சாப்பிட்றாங்களா அவ்வளோதான். நீ அதை கொடுங்க. அப்பா இதைவா சாப்பிடு. சரி போதும். மூஞ்சி தொடச்சி வாய் தொடச்சிட்டு இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, கர்ச்சீஃப் தரட்டா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஜெனிஷா அவங்களோட அம்முமாவுக்கு இந்த சண்டே பர்த்டே, பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அம்முமா. ஜெனிஷாவோட இன்னும் நிறைய வருஷத்துக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அடுத்த வாரத்திலிருந்து யூஸ்வலான யுஎஸ்ஏ விலாக்ஸ் தான் உங்களுக்கு வரும். சரிங்க, நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு விலாகில் பார்க்கலாங்களா? அன்டில் தென் டாட்டா, பபாய்.